ஆண்டவர் யோசுவாவுக்கு அவனுடைய இருதயத்துல செஞ்சதை கடைசி நாள்ல அவன் சொல்றான் பாருங்க. யோசுவா 23வது அதிகாரம். தன்னுடைய வாழ்நாள்ல முழு கானானை ஜெயிக்கிறதற்கு எது எனக்கு உதவியா இருந்துச்சு, எல்லா ஆசீர்வாதத்தையும் நான் சுதந்திரிச்சது எப்படி யோர்தானுடைய எல்லையை தாண்டி போய் நான் இதை ஜெயித்தேன். அதற்கு அவன் நிறைய விஷயங்கள் அதில் எழுதப்பட்டிருக்கு. 23, 24 வீட்டில் போய் வாசித்தீங்கன்னா எல்லாரையும் அவன் முதிர் வயதான பொழுது எல்லாரையும் கூட்டுறான். எந்த இடத்துல கூட்டுறான் தெரியுமா? 24வது வசனத்தினுடைய முதல் வரி. பின்பு யோசுவா இஸ்ரவேலின் கோத்திரங்களை எல்லாம் சீகேமிலே கூடி வர பண்ணி. ஏன் சீகேமில கூடி வர பண்ணான் தெரியுமா? சீகேமில கூடி வர பண்ணதற்கு முக்கியமான ஒரு காரணம் உண்டு. அதை பின்னாடி நம்ம பார்க்க போறோம். ஆனா அதுல என்ன சொன்னா, 23வது அதிகாரத்தினுடைய 11வது வசனம். ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். அவன் கற்றுக் கொடுத்த ஒரே ஒரு காரியம் தான் யோசுவா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவன் சொல்லி கொடுத்த காரியம், உங்கள் ஆண்டவரை உங்கள் ஆத்துமாவில் இருந்து அன்பு கூறுவதற்கு மாத்திரம் நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் மேல நீ வைக்கிற நேசம், ஆண்டவர் மேல நீங்க வைக்கிற பாசம் சரீர பிரகாரமானதாய் அல்ல, எமோஷனல் உணர்ச்சி வசமானது மாத்திரம் அல்ல, அது ஆவியிலும் ஆத்துமாவிலும் இருந்து வரக்கூடியதா இருந்தால் மாத்திரம் போதும். புதிய ஏற்பாட்டிலே சொல்ல வேண்டிய கட்டளையை பழைய ஏற்பாட்டில் அவன் அழகா செஞ்சு காமிக்கிறான். எல்லா விஷயங்களையும் சாதித்தவன். மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜி அவன் சொல்லி கொடுக்கல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. நீ ஒன்றை மாத்திரம் குறித்து கவனமாக இருங்க, இந்த ஆண்டவருடைய அன்புல அப்படியே வளர்ந்துகிட்டே இருங்க, உங்களுக்கு தேவையான கானான் கிடைத்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. எப்படி பிரதர் அது நடக்கும்? இங்க கை வச்சுக்கோங்க. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் பாருங்க. அன்பு கூர்ந்தா எல்லாம் நடந்துருமா? அது எப்படி நடக்கும்? ஏன் யோசுவா அதை சொன்னாரு? யோசுவா வேற காரியங்களை சொல்லி கொடுத்திருக்கலாமே. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனம் பாருங்க. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அவ்வளவு பெரிய காரியங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. யாருக்கு? தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. அதனாலதான் யோசுவா சொன்னான், மற்றது எது உங்களுக்கு பிடிக்க முடியுதோ பிடிக்க முடியலையோ, பெரிய சத்தியங்கள் பிடிக்க முடியுது பிடிக்க முடியல, ஆனால் தேவனை முழு மனதோடு உங்கள் ஆத்துமாவிலிருந்து நீங்க நேசிச்சிருங்க, அவர் உங்களுக்காய் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அவர் அன்பின் ராஜா, அன்பை எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒரு நல்ல ஆண்டவர். இதை ஏன் சீகேம்ல செஞ்சான்னா, யோசுவா 24வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசி நம்ம முடிக்க போறோம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே இருந்து கொண்டு வந்த யோசேப்பின் எலும்புகளை அவர்கள் சீகேமிலே யாக்கோபு சீகேமின் தகப்பனாகிய சீகேம் என்கிற இடத்திலே யாக்கோபு சீகேம் புத்திரனுடைய தகப்பனாகிய எமோரியருடைய புத்திரரின் கையில் 100 வெள்ளி காசுக்கு கொண்ட நிலத்தின் பங்கிலே அடக்கம் பண்ணினார்கள். அந்த நிலம் யோசேப்பின் புத்திரருக்கு சுதந்திரம் ஆயிற்று. அவன் கடைசியா மீட்டிங் நடத்தின இடம் என்ன தெரியுமா? சீகேம். பொதுவா சீகேம் ஒரு முக்கியமான இடம் அல்ல. சீகேம் பிரைமரி பிளேஸ் இஸ்ரவேலருக்கு கிடையாது. ஆபிரகாமினுடைய கல்லறை இருந்த இடம் மக்பேலா என்கிற அந்த குகை. அங்கதான் சாராவினுடைய கல்லறை, அங்கதான் ஈசாக்கினுடையது, அங்கதான் யாக்கோபினுடையது, எல்லாரும் அங்கதான் இருக்கிறாங்க. ஆனா யோசேப்பு மட்டும் என்ன சொன்னா, என்னுடைய எலும்பு அங்க போகும் பொழுது அது எங்க போகணும்? சீகேம். அதற்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. ஒரு காரணம், அவன் சீகேம் என்கிற இடத்தில் தான் அவன் தொலைந்து போனான் யோசேப்பு. ஆதியாகமம் 37வது அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சகோதரர்களை பார்ப்பதற்கு அவன் சீகேமுக்கு போன பொழுது அங்க இருந்து அவன் தொலைந்து போனான். அங்க தொலைந்து போனவனை கர்த்தர் மறுபடியும் கொண்டு வந்து அவனை ஒரு அடிமையை போல எகிப்து தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டு பலவிதமான நெருக்கங்களை அவன் அனுபவிச்சாலும் அவனுக்கு எப்போதும் சீகேம் ஞாபகம் இருந்தது. சீகேமிலே தொலைந்த எனக்கு ஒரு நாள்ல மறுபடியும் என்னுடைய ஜனங்கள் அங்க போகும்போது என் எலும்பு எங்க இருக்கணும்? சீகேமில் இருக்கணும். அது ஜனங்களுக்கு யோசேப்பை ஞாபகப்படுத்தணும். அந்த இடத்துல கொண்டு போய் எலும்ப வச்சுட்டு தான் யோசுவா அழகாய் ஞாபகப்படுத்தி கொடுக்கிறான்.
என்ன ஞாபகப்படுத்தி கொடுக்கிறான்? நீங்க உங்களுடைய ஆத்துமாவிலிருந்து இந்த ஆண்டவரை நீங்க நேசிக்க கற்றுக்கொண்டா போதும். யோசேப்பினுடைய எலும்பு எத்தனை வருஷங்கள் ஆனாலும் மாறாமல் வந்து சேர வேண்டிய இடத்திற்கு வந்து சேர்ந்தது. இதே போல கர்த்தர் உங்க வாழ்க்கையிலையும் சந்ததியிலையும் செய்ய முடியும் என்பதை கர்த்தர் பூரணமாய் நிரூபித்து காமிச்சார். அல்லேலூயா. அதுதான் பெரிய காரியம், பெரிய ஆச்சரியமான காரியம். இப்போ நம்முடைய சபையிலிருந்து நேபாளில் நம்ம ஒரு சர்ச் கட்டிட்டு இருக்கிறோம், ஹெப்ரோன் ஐபிஎஸ்சி சர்ச் மூலமா. அந்த இடம் கல்லையான்னு சொல்லப்படக்கூடிய இடம். நீங்க தொடர்ச்சியா ஜெபிச்சிருக்கிறீங்க. இந்த இடத்துல 60 வருஷத்திற்கு முன்னாடி இந்த இடத்திற்காக ஜெபிக்க ஆரம்பித்தாங்க ஜனங்கள். நிறைய பேர் போராடினாங்க, நிறைய மிஷன்ஸ் முயற்சி பண்ணாங்க, நிறைய காரியங்கள் இதுல அவங்க செய்வதற்கு ட்ரை பண்ணாங்க. டங்கன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு டாக்டர், அவர் ஸ்காட்லாந்து பகுதியை சேர்ந்தவர், அயர்லாந்து ஸ்காட்லாந்து பகுதியை சேர்ந்தவர். அந்த இடத்துக்கு வந்து அந்த ராஜாவின் இடத்திலே கேட்டார். அதற்கு முன்னால நான் உள்ள வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் மட்டும் கட்டிக்கிறேன், ஆனா அந்த ராஜா உடலை, நீ உள்ள வந்தேன்னா கண்டிப்பா மதம் மாற்றிடுவ, உன்னை உள்ள அலோவ் பண்ண முடியாது. இந்த டங்கன் எவ்வளவோ ட்ரை பண்ணார், ஒண்ணுமே முடியல. தன்னுடைய மிஷனரி ஸ்தாபனமான ரீஜன் பியாண்ட் மிஷனரி சொசைட்டின்னு ஒன்று யூகேல இருக்குது. அந்த மிஷனரி ஸ்தாபனத்தை சொல்லி அங்க ஒரு பிரிண்டிங் பிரஸ்ஸை போட்டு அதுல ட்ராக்ஸை பிரிண்ட் பண்ணி அதை கையில எடுத்துட்டு வந்து ஒரு பெரிய பண்டில்ல அதை வேகமா நேபாளினுடைய எல்லையில வீசிட்டு போயிடுவாராம். அங்கங்க செதறி கிடக்கிற ட்ராக்ஸை யாராவது எடுத்து படிக்கட்டும், அப்படியாவது ஆண்டவரை தெரிந்து கொள்ளட்டும் சொல்லி அந்த மனிதன் தூக்கி எறிந்த ட்ராக்ஸ் அதை அங்கங்கே கிடந்ததை படித்து சொல்லி கொடுக்க யாரும் இல்லை. ஆனால் படித்த பொழுது பரிசுத்த ஆவியானவரை அவர்களுக்கு சொல்லி கொடுத்து அங்க சில பேரை கர்த்தர் எழுப்பியிருந்தார். ஆனால் இது வரைக்கும் 70 ஆண்டுகளிலே அந்த கல்லையான்ற ஒரே ஒரு இடம்தான், 77 மாவட்டங்கள்ல ஒரே ஒரு மாவட்டத்தினுடைய தலைநகர். அங்கு சபை கட்டிடங்களே கிடையாது. ஏன்னா அங்க பெரிய ஒரு கோயில் இருக்கிறது, நேபாளினுடைய மிகப்பெரிய கோயில். ஒரு வருஷத்திற்கு ஒரு 5 வருஷத்திற்கு ஒரு முறை அங்க பூஜை நடக்கும். அந்த பூஜையில 5 லட்சம் மிருகங்களை கொலை செய்வாங்க, பலியிடுவாங்க. அதுல 1 லட்சம் எரும மாடை வெட்டுவாங்க. அந்த எரும மாட்டு குட்டிகளை அதை நிக்க வச்சு ஒரே வெட்டுல வெட்டுவாங்க. அந்த முழு இடமும் நீங்க பார்த்தீங்கன்னா ரத்தமா இருக்கும். இதை தாண்டி ஆடு, கோழி, எலி, புறா என்று சொல்லி 5 விதமான காரியங்களை செய்வாங்க. இதை பார்க்கறதுக்கு உலகம் முழுவதிலிருந்து வருவாங்க. எதிர்ப்பாளர்களும் நின்று நிறைய கோஷம் போடுவாங்க. ஆனா அந்த தெய்வம் தான் நேபாளை பாதுகாக்கிறது என்று சொல்லி 5 வருஷத்திற்கு ஒரு முறை அதை செய்வாங்க. அதனால அந்த ஏரியால சர்ச் நடத்துவதற்கே பயந்திருந்த நேரம். நாமளும் ஒரு நிறைய முயற்சிகளை செஞ்சு நம்ம காரியங்களை முயற்சி பண்ணி பார்த்தோம். ஆனா கர்த்தர் நல்லவர். 70 வருஷத்தினுடைய கண்ணீருக்கு பிறகு இன்றைக்கு அந்த இடத்துல ஆலயத்தை கட்டுவதற்கு எல்லா ஃபவுண்டேஷனும் போட்டு கட்டும் பணி தொடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. அதான் நான் பாஸ்டர்ட்ட சொன்னேன், 70 வருஷ சரித்திரத்தில் இல்லாத ஒரு காரியத்தை நம்முடைய சபையோடு கூட சேர்ந்து நின்று அங்கு செய்வதற்கு கர்த்தர் பலன் தந்திருக்கிறார். பஹ்ரைன் டீம் இதற்காக எடுத்த பிரயாசங்கள், நீங்கள் ஜெபித்த கண்ணீர், அது ஒரு நாள் வீண் போகல. ஏன் சீகேமில யோசுவா எல்லாரையும் கூட்டினான் தெரியுமா? 450 வருஷத்திற்கு முன்னால, பல 100 வருஷங்களுக்கு முன்னால மரித்து போன, கிட்டத்தட்ட 500-550 வருஷங்களுக்கு முன்னால மரித்து போன யோசேப்புக்கு அவன் சொன்ன தரிசனம் நிறைவேறினது. அதனாலதான் அந்த இடத்துல கூட்டி வச்சு யோசேப்பினுடைய எலும்புகளின் மேல நின்று கொண்டு இவன் அந்த காரியங்களை பேசினான். அந்த ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். எத்தனை நாட்கள் ஆனாலும், எத்தனை தாமதங்கள் வந்தாலும், எத்தனை தடைகள் வந்தாலும் ஒன்றும் நம்மை மாற்ற முடியாது. ஆத்துமாவிலிருந்து அன்பு கூர்ந்தால் மாத்திரம் போதும். அவர் நமக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்த எதையும் நாம் இழப்பதில்லை. அவர் நமக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்த எதையும் நாம் விட்டு விடுவதில்லை. இந்த உலகத்திலும் நாம் வாழ்ந்து ஜொலிக்க முடியும், விண்ணுலகத்திலும் ஆண்டவரோடு கூட நாம் இருப்போம்.